வணக்கம். வெறுமே ஒரு 20 செகண்ட் காணொளி தாங்க அது. ஆனால் தமிழ்நாடே அதிர்ந்து போய் நிற்கிது. தமிழ்நாடு முற்ற முழுக்க இந்த அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனுக்கு பின்னால் நின்று எப்படி எங்களுடைய தமிழரை, எங்களுடைய கொங்கு தேசத்தவரை நீங்கள் அவமானம் செய்யலாம், மன்னிப்பு கேட்க வைக்கலாம் என்று குரல் எடுத்து ஆக்ரோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம யோசிச்சு பாருங்க, பிஜேபி தமிழ்நாட்டில் சுத்தமாக காலூன்ற முடியாது, அதிலும் குறிப்பாக கொங்கு தேசத்தில் அவர்களால் தலை நிமிரவே முடியாது என்பதற்கான ஒரு முடிவுரையை தனக்குத்தானே எழுதி கொண்டது பிஜேபி. அதுலேயும் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் என்பவர் உழைப்பால் உயர்ந்தவர் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். 1960களில் வெறுமே டீ கடை வச்சு ஆரம்பித்து, அப்புறம் தள்ளுவண்டியாக ஆரம்பித்து படிப்படியாக அவர்கள் உயர்ந்தார்கள். அன்னபூர்ணா என்பது கோயம்புத்தூரின் அடையாளம். இந்த அன்னபூர்ணாவில் நான் ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க வானதி அக்கா. ஒன்று சொல்லலாமா, அன்னபூர்ணால சாப்பிடாத கொங்கு தேசத்தவர் என்பது இருக்கவே முடியாது. அப்படி யாராவது ஒருத்தர் சாப்பிடல கோயம்புத்தூர் அன்னபூர்ணால அப்படின்னா அவங்க யார் தெரியுமா? இனிமேல் பிறக்க போகிற குழந்தைகள் தான் இன்னமும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அல்லது இன்னமும் பிறக்காத குழந்தைகள் தான் கோயம்புத்தூர் அன்னபூர்ணால இது நாள் வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்தாச்சுன்னா வாங்க அன்னபூர்ணால போய் சாப்பிடலாம் என்று தேடி போகின்ற மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வானதி அக்கா ஒரு பொய் சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கைவந்த பாரம்பரியம் எதுன்னா பொய் சொல்றது, உண்மைக்கு புறம்பாக பேசுவது, அடாவடித்தனமாக பேசுவது, எகத்தாளமாக பேசுவது, கேலி செய்வது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாகத்தான் 2 பெண்மணிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் எழுந்து கையை கூப்பி வணங்கி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாருன்னா, அது அத்தனை கொங்கு தேசத்து மக்களும் கேட்ட மன்னிப்பு. ஆனால் அவர்கள் அத்தனை பேரையும், கொங்கு தேசத்து மக்கள் அத்தனை பேரையும் காலில் போட்டு நசுக்கிய ஒரு எகத்தாளமான செயலை பிஜேபி செய்திருக்கிறது. இதை மறுக்கவே முடியாது. அதையும் தவிர பிஜேபி எப்போதுமே ஆடியோ வீடியோ கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. ஒரு மனுஷர் கேட்ட கேள்வியில் எந்த விதமான தப்பும் இல்லைங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங், அதில் நம்முடைய நிதி அமைச்சருக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது அப்படின்னு இந்த விவாதங்களில் பேசுகிற சங்கிகள், வலதுசாரிகள்லாம் முட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கவுன்சில் மீட்டிங்கில், நீங்கள் சொன்னால் எதுவுமே எடுபடாத ஒரு கவுன்சில் மீட்டிங்கில், வெறுமே உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் மீட்டிங்கில் நீங்கள் ஏமா வந்தீங்க? அதுதான் எங்களுக்கான ஒரே கேள்வி. நீங்கள் உட்காந்துட்டு ஜிஎஸ்டி பற்றி கருத்து கேட்குறேன் வா அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லையே, உங்களுக்கு தான் எந்த பவனும் இல்லையே. நீங்கள் இந்தியாவின் நிதியமைச்சர் ஆனாலும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, அது ஃபுல்லாக மெம்பர்ஸ் தான் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எதுக்காக, என்ன டேஷ்டுக்காக இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கீங்க? எதுக்குமே உங்களுக்கு பொறுப்பு இல்லை, எதுக்குமே நீங்கள் செய்ய மாட்டீங்க, எதுக்குமே நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா இந்த கவுன்சில் மீட்டிங்க்கு ஏன் வந்தீங்க? அதுவும் கருத்து கேட்புன்னு தானே கூப்பிட்ருக்கீங்க. எல்லா தொழிலதிபர்கள் கூட இல்லை. அங்கே இருந்த திருமண மண்டபங்கள் அதை சார்ந்தவர்கள், அல்லது ஹோட்டலை சார்ந்தவர்கள், டெக்ஸ்டைல் சார்ந்தவர்கள், பொருட்கள் தயாரிப்பவர்கள், உதிரி பாகங்கள் தயாரிப்பவர்கள், இப்படி பலவேறு துறையை சார்ந்தவர்களை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கூப்பிட்ருக்கீங்க. அப்படின்னா அதை சாராதவர்கள் யாரும் உள்ளே வந்திருக்க முடியாது. அவங்கள எதுக்கு கூப்பிட்ருக்கீங்க? உட்காந்து மிக்சர் தின்னுட்டு பல்லு குத்திக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு நீங்கள் பேசுகிற எல்லாத்துக்கும் கை தட்டிட்டு ஆஹா இந்தியாவில் ஜிஎஸ்டி வாழ்க, ஆஹா இந்தியாவில் ஜிஎஸ்டி வாழ்க, ஆஹா இந்தியாவில் மோடி வாழ்க என்று சொல்லிவிட்டு போவதற்கா? அவங்களோட கருத்தை சொல்லணும் தானே கூப்பிட்ருக்கீங்க. அப்போ அதைத்தானே சொன்னார் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன். அவர் சொன்னதில் என்ன தப்பு? அறிவுன்னு ஒருத்தன் இருக்கிற எல்லாருமே இதை யோசிப்பாங்க. ஏமா, ஒரே அடுப்பு, ஒரே மாஸ்டர், ஒரே கடலை மாவு, அதில் மிளகாப்பொடியை தூவி காரமாக்கிட்டா 12% ஜிஎஸ்டி போடுறீங்க, அதில் சீனியை போட்டு இனிப்பாக்கிட்டா 5% போடுறீங்க. ஒரே கடலை மாவில் காரம் போட்டால் அது காரமாகி காரா பூந்தியாகி 12% ஆகுது ஜிஎஸ்டி. அதே கடலை மாவில் சர்க்கரையை போட்டு இனிப்பு பூந்தின்னு பண்ணிட்டா 5% ஆகுது. இது எப்படி நியாயம்?
இந்த பில்லை தயார் பண்ணுறதுக்குள்ள கம்ப்யூட்டரே தடுமாறி போகுது, திணறி போகுது. அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி ஏற்றினாலும் பரவாயில்ல, ஒரே ஸ்லாபாக கொண்டு வாங்க அப்படின்னு தானங்க சொன்னார். ஒரு ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ், ஹார்ட்கோர் பிஜேபியை சார்ந்த அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன், அவரை போன்ற முதலாளிகளை எல்லாம் நம்முடைய பிஜேபி கட்சியின், நம்முடையன்னு நான் அன்பா சொல்லலை, அவரை போன்ற பெரும் முதலாளிகளை எல்லாம் பிஜேபி கட்சியின் மாநில தலைவர் என் மண் என் மக்கள் என்று போய் சந்தித்த போது என்னவெல்லாம் செய்தார் அப்படிங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும், பச்சை பாப்பா கூட தெரியும். அப்படிப்பட்ட பிஜேபி ஹார்ட்கோர் ஆதரவாளராக இருக்கக்கூடியவரை கூட எழுந்து நின்று மன்னிப்பு கேட்க வைக்கிறார்கள் என்றால் இது பிஜேபியின் எதேச்சாதிகாரம். இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அவர்கள் எப்போதுமே நாங்கள் அரியாசனத்தில் உட்கார வேண்டும், நீங்கள் எங்களுக்கு கைகட்டி வாய் பொத்தி முதுகு வளைந்து சலாம் போட வேண்டும், எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்திய மக்களுக்கு செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 ஃபோட்டோ இன்னைக்கு வைரல் ஆச்சு. ஒன்று, நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களின் வீட்டில் நடந்த விநாயகர் பூஜைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் சென்று அங்கே ஆரத்தி காட்டுகின்ற அந்த புகைப்படம். அடுத்தது, அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் எழுந்து நின்று முதுகு வளைந்து மன்னிப்பு கேட்கின்ற அந்த புகைப்படம். 2 புகைப்படங்களையும் ஒரே நேரத்தில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்காங்க. அது சொல்லுகின்ற செய்தி என்ன? இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் வாய் மூடி வாய் பொத்தி கைகட்டி மௌனமாக இருங்கள், இல்லை என்றால் இப்படித்தான் நாங்கள் எதேச்சாதிகாரமாக நடந்து கொள்வோம். யாராக இருந்தாலும் எங்களிடம் அடிமை பத்திரம் பெற்றுத்தான் ஆக வேண்டும், யாராக இருந்தாலும் எங்களுக்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்பதைத்தான் அந்த புகைப்படங்கள் சொல்லுகின்றன என்றால் இதைத்தான் ராகுல் காந்தி அமெரிக்காவிலிருந்து ட்வீட் செய்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை கூட இப்படி செய்ய முடியும் என்றால், இப்படி கீழே இறங்கி அவர்களை பெல்ட்டுக்கு கீழே, இடுப்புக்கு கீழே பெல்ட்ல அடிக்கிற மாதிரி அடிக்க முடியும் என்றால் அதுதான் பிஜேபியின் தந்திரம் என்பதாக என்கின்ற அர்த்தத்தில் நம்முடைய ராகுல் காந்தி ட்வீட் செய்திருக்கிறார் என்றால் மக்களே யோசித்து பாருங்கள். ஜிஎஸ்டி என்கின்ற அந்த வரி விதிப்பின் மூலமாக, டிமானிட்டைசேஷன் என்கின்ற அந்த தவறான பொருளாதார கொள்கையின் மூலமாக கொங்கு தேசத்தில் இருந்த பல தொழிலதிபர்கள் இன்றைக்கு முதலாளிகள் என்கின்ற நிலையை மறந்து தொழிலாளிகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறு குறு தொழிலதிபர்கள் பலரும் தங்களுடைய தொழிலை மூடிவிட்டு ஏதோ மாச சம்பளம் கிடைச்சா போதும்னு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அழகுல இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாமல் எதற்கெடுத்தாலும் அம்பானிக்கும் அதானிக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு பிஜேபி எளியவர்களை நசுக்குகிறது என்பதற்கான சாட்சிதான் இன்றைக்கு எளியவர்களின் குரலாக ஒரு குரல் ஒலித்தது, அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனின் குரல். அவர் மறுநாளே சென்று மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார். இதுல கூடுதலாக இன்னொரு அரசியல் பார்வையும் இருக்கு. பிஜேபி மாநில தலைவர் இந்த ஊரில் இல்லாத போது, வெளிநாட்டில் இருக்கின்ற போது அவருடைய ஆப்சன்ஸை, somebody wants to take mileage of the absence of BJP head in தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதனால பிஜேபி தலைவர் தமிழ்நாட்டில் இல்லாத போது அவர் இல்லாமையை பயன்படுத்தி கொண்டு தனக்கான ஒரு ஃபுட்டிங்கை, தனக்கான ஒரு மைலேஜை உருவாக்குகின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி, அரசியல் கபட நாடகம், அரசியல் காய் நகர்த்தல் தான் இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கின்ற இந்த கிரீம் பன் சமாச்சாரம் என்று நாம் சொல்லிவிடலாம். ஆனால் இது வெறும் கிரீம் பன் சமாச்சாரம் இல்லை. ஒவ்வொரு இந்திய மக்களின் வயிற்றிலும் ஒன்றிய அரசு அடித்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட போய் யாராவது வெங்காயம் விலை ஏறிடுச்சே அப்படின்னா, எங்காத்துல நாங்கள் வெங்காயம் சாப்பிட்றதில்ல அப்படிம்பாங்க. அவர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடவே முடியலைங்க, அவ்வளோ ஜிஎஸ்டி இருக்குது, அவ்வளோ விலை ஏறி இருக்குது எல்லாமேனா உடனே சொல்லுவாங்க, நீங்கள்லாம் ஏன் ஹோட்டல் போய் சாப்பிட்றீர்கள், வீட்லேயே சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு தோலை குலுக்கிட்டு போயிடுவாங்க. மிக சமீபத்தில் கண்ட இன்னொரு காட்சி, பியூட்டி பார்லர், பெண்கள் செல்கின்ற பியூட்டி பார்லரில் கூட மிக அடிப்படையான தேவைகளுக்கு ஒரு 200 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கூடுதலாக இந்த முறை 280 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று பல பெண்கள் என்னிடம் சொன்னார்கள். எதுக்காகன்னு கேட்டால், ஜிஎஸ்டி ஆகுது, 18% ஜிஎஸ்டி என்று அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் பியூட்டி பார்லரில். அப்படின்னா இந்தியாவில் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஜிஎஸ்டியை
கறந்து விடுகிறார்கள். இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களின் உயிரை கறக்கிறார்கள், உயிரை கறக்கிறார்கள், உயிரை கறக்கிறார்கள். ஒவ்வொரு இந்தியனும் உழைத்து 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 சம்பாதிப்பது எதற்காக என்றால் அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி கொடுப்பதற்காக, அல்லது அவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அதானியையும் அம்பானியையும் வளமாக வாழ வைப்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. பிஜேபியை இது நாள் வரைக்கும் நாம் உள்ளே விட்டதில்லை. ஆனால் இனிமேலும் இன்னமும் ஜாக்கிரதையாக இருந்து ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு செல்லாத அளவுக்கு நாம் அத்தனை பேரும் கண்காணிப்போடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனுக்கு நேர்ந்ததுதான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் நேரும் என்பதை எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் நம்முடைய ஒன்றியத்தின் நிதி அமைச்சர் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார், செய்து காட்டிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஜாக்கிரதையாக இருப்போம். அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் முதுகு வளைந்து குரல் கம்மி மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டியது பிஜேபிக்காரர்கள் தமிழர்களிடம். காரணம், தமிழர்களுக்கு தர வேண்டிய, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எந்த நிதி பகிர்வையும் தருவதே இல்லை என்னும்போது இப்படியான ஒரு நிதி மோசடியை தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கும் போது எப்படி இவர்களுக்கு நாம் வாக்களிப்பது என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை இறுக பற்றி கொள்வோம். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தேவையில்லை. அதுதான் நம்முடைய ஒற்றை பதிலாக இருக்க வேண்டும். இது தந்தை பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணா மண், இது முத்தமிழறிஞர் கலைஞர் மண், இது நம்முடைய தளபதி, நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மண். எந்த இடத்திலும் நாம் பிஜேபி என்கின்ற புல்லுருவி, பிஜேபி என்கின்ற நச்சு தமிழ்நாட்டுக்குள் வரவிடாமல் காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.